கிருஷ்ணகிரி மாவட்டம் புதுப்பேட்டை அருகே அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. புதுப்பேட்டை பிரசன்ன பார்வதி அம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து பல ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்த 9 வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன. இந்நிலையில் ஆக்கிரமிப்புக்கு எதிராக சிலர் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையாளரிடம் மேல்முறையீடு செய்துள்ளதால் அதன் விசாரணை முடிந்த பிறகு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அரசு பள்ளியில் மாணவிகள் தினமும் தூய்மை பணியில் ஈடுபடுத்தப்படுவது பெற்றோரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சினிகிரி பள்ளி எனும் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாணவர்களை தலைமை ஆசிரியர் சைலஜா தூய்மை பணியில் ஈடுபடுத்துவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவிகள் சோப்பு தண்ணீரை கொண்டு வகுப்பறையை துடைத்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரத்தில் அரசு பேருந்தில் ஆபத்தை உணராமல் படி மற்றும் ஜன்னலில் தொங்கியபடி பள்ளி மாணவர்கள் பயணிப்பது கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. சுங்குவார்சத்திரத்திலிருந்து திருவள்ளூர் வரை செல்லும் T84 பேருந்தில் தினமும் ஏராளமான பள்ளி மாணவர்கள் பயணிக்கின்றனர். இவர்கள் தினமும் படியில் தொங்கியபடி பயணிப்பதாகவும் நடத்துனரும் பயணிகளும் பலமுறை எச்சரித்தும் கண்டுகொள்வதில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே இருசக்கர வாகன விபத்தில் சிக்கியவரை மீட்க வந்தபோது காவலர் ஆற்றுப்பாலத்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தில் இருசக்கர வாகனம் சாலை தடுப்பில் மோதி விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த முரப்பநாடு காவல் நிலைய காவலர் சங்கர் விபத்தில் சிக்கியவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டார். அப்போது பாலத்தில் இருந்து தவறி விழுந்த அவர் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். புதுச்சேரி மாநில மாநகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் உள்ளாட்சித்துறை முன்பு அல்வா கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் 3000 பேருக்கு 7வது ஊதியக்குழு அறிவித்த ஊதியம் 33 மாதங்களாகியும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஊழியர்கள் பொதுமக்களுக்கு அல்வா வழங்கி நூதன முறையில் போராட்டம் நடத்தினர்.